நபியே நீரே மரணிப்போராக இருக்கும் போது அவர்களா நிரந்தரமாக வாழப் போறார்கள்? அல்லாஹ் கேட்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிரந்தர வாழ்வை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு யாருக்கும் நிரந்தர வாழ்வு கிடையாது, அல்லாஹ்வை தவிர. பின்னால் பாப்போம் எவ்வளோ சராஹத் ஹதீஸ் வரணியில் போட்டு. அதனால அல் ஹை என்று சொல்லக்கூடிய நிரந்தர வாழ்வு கொண்ட நித்திய ஜீவன் என்றும் மரணிக்காதவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. எனாவல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொடர்ந்தும் ஆயத்துல் குர்ஸியுடைய விளக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற பாடத்திலே முதலாவது வாக்கியம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு என்ற கலிமத்து தௌஹீத் உடைய விளக்கத்தை விளக்கமாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இரண்டாவது வாக்கியத்தை நாங்கள் பார்க்கோம். அல்லாஹ் யாரு? அல் ஹை அல் கய்யூம். அல் ஹை அல் கய்யூம். அல் ஹை என்பது நித்திய ஜீவன். குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லதி லா யமூத், இறப்பே இல்லாதவன். அல் கய்யூம் சுருக்கமாக சொல்ல இருந்தால் தன்னில் நிலைத்திருப்பவன், மற்றவர்களுக்காகவும் நிலைத்திருப்பவன், தன்னுடைய படைப்பினங்களுக்காகவும் நிலைத்திருப்பவன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு திருநாமங்களிலும் தன்னை நிரந்தர நித்திய ஜீவன் என்று வர்ணிக்கின்றான். ஒன்று, அல்லாஹ்வுடைய ஹயாத்தை பொறுத்த வரையில் அது நிரந்தரமானது, அதுக்கு முடிவே கிடையாது. தொடர்ந்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம்தான் உயிரோடு இருப்பான். அவன் அல்லாத அவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் மரணத்தை தழுவும். நிரந்தரமானது அல்லாஹ்வுடைய ஹயாத். இரண்டாவதாக சர்மதியா, அதாவது நித்திய காலம் நீடிக்கக்கூடியது, சதா காலம் நீடிக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய ஹயாத். அதற்கு ஒரு முடிவு கிடையாது, ஆரம்பத்தை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்த வரையில் அவன் முதலானவன், அவனுக்கு முன்னால் எதுவும் இல்லை, அவனுக்கு பின்னால் அவனால் படைக்கப்பட்டவைகள் மாத்திரம்தான். வஹுவல் ஆகிர், கடைசியில அல்லாஹ் மாத்திரம்தான் உயிரோடு இருப்பான், அவனுக்கு பிறகு எதுவுமே உயிரோடு இருக்காது. குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அல்லாதவைகள் மரணிக்கும் என்பதை பல இடங்களில் சொல்றான் அல்லாஹு தஆலா. ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு உயிரினமும் ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உலகத்தில் இரண்டாவது கருத்தில்லாத ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால்
அது மௌத்து மட்டும்தான். அல்லாஹ்விலே கூட அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்கள் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க, அல்லது பல கடவுள்னு சொல்றாங்க. ஆனால் மௌத்தை பொறுத்த வரையில் மனிதர்களிடத்தில் இரண்டு கருத்து கிடையாது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இறப்புகளை பார்த்துவிட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். மௌத்திலிருந்து யாருக்கும் தப்ப முடியாது. சில வேளை நீங்க கேட்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க, தஜ்ஜால் உயிரோடு தான் இருக்கிறான் என்று கேட்கலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யஃபாலு மா யஷா வ யஃபாலு மா யுரீத், அவன் எதையும் விரும்பியதை செய்வான், நான் நாடியதை செய்வான். இந்த மௌத்திலிருந்து ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் விதிவிலக்கு வழங்கப்பட்டது, நிரந்தரமான விதிவிலக்கு அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மிகச் சிறந்த தூதர்கள் ஒருவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய ஐவரில் ஒருவர். 4வது உலுல் அஸ்ம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவனுடைய பிறப்பு படைப்பெல்லாம் அற்புதமானது. இதெல்லாம் பல விடுத்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நான். அப்போ அவனுடைய காலத்தில் அவனுடைய பிறப்பையும் படைப்பையும் படைத்த அமைப்பையும் பார்த்து போட்டு மக்கள் சமுதாயம் பல பிரிவுகளாக பிரிந்தார்கள். பனு இஸ்ரவேலர்களில் யூதர்கள் சொன்னார்கள், இவர் வலது பகை, நஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விபச்சாரத்தில் பிறந்தவர் சொன்னார்கள். நஊது பில்லாஹ். கிறிஸ்தவர்கள் 3ஆக பிரிந்தார்கள். அவரே தான் கடவுள் ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இன்னொரு கூட்டம் இப்னுல்லா அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிச்சு, இன்னொரு கூட்டம் சாலிசு சலாசான்னு சொல்லிச்சு. 3 கடவுள்களே ஒருவர். அப்ப இந்த குழப்பத்துக்கு மத்தியில் யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முற்பட்ட வேளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வானத்தின் பால் உயர்த்திவிட்டு அவர்களுடைய ஷபஹை என்றால் அவருடைய தோற்றத்தை இன்னொரு மனிதருக்கு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அப்ப ஈசா தான் என்று சொல்லி போட்டு அவரை கொண்டு போட்டாங்க. இதனால ஒரு கூட்டம் வாதிடுது, ஈசா மரணித்து விட்டார். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கல. குர்ஆனில் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்லுகிறார், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலக்கின் ஷுப்பிஹ லஹும், அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, அவர்கள் சிறுவையில் அறையவும் இல்லை. அல்லாஹு தஆலா தன்பால் அவர்களை உயர்த்தி கொண்டான். ஷுப்பிஹ லஹும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றம் இன்னொரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டது. அவரை தான் கொண்டு போட்டு சிலையில் அரைஞ்சாங்க. அதைத்தான் காட்சிப்படுத்துறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உருவம் சொல்லி போட்டு அந்த சிலையை எடுத்து போட்டு தான் கடவுள் வழங்கி கொண்டிருக்காங்க. மாறாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்படவும் இல்லை, அவர்கள் மரணிக்கவும் இல்லை. அல்லாஹு தஆலா தன்பால் உயர்த்துகிறான். பல் ரஃபஅஹு அல்லாஹு இலை, குர்ஆன்ல சொல்ல அல்லாஹு தஆலா. மாறாக அல்லாஹு தஆலா அவர்களை தன்பால் உயர்த்தி கொண்டான். இது அல்லாஹ்வுக்கு பெரிய வேலை இல்லை. இதை விட அற்புதங்கள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லிக்காட்டுதான் இருக்கிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்திக் என்ற பட்டம் கொடுக்கப்பட்ட காரணம் இது என்று சொல்லி போட்டு ஞாபகம் இருக்கா? தெரியல, ஞாபகம் இருக்கா? பல விடத்தில் சொல்லப்பட்டீர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முதலாவது ஹலீஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமனார், மனைவியின் தந்தை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தந்தை, அவர்களுக்கு சித்தீக், உண்மையாளர் என்ற பட்டம் ஏன் கொடுக்கப்பட்டது பார்த்தோம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிலே பயணம் போயிட்டு வந்துட்டாங்க. குறைஷி காபிர்கள் எல்லாம் ஒரே கொண்டாட்டம், குஷி. ஏன் தெரியுமா?
ஒரு இரவையில் பைத்துல் மக்திஸுக்கு போய் அங்கிருந்து 7 வாரங்களை தாண்டி சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறான்னு சொல்ற செய்தி பொய் என்று நிரூபிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிட்டு. சுப்ஹானல்லாஹ், ஒரே குஷி கொண்டாட்டம். இவ்வளவு காலம் எங்களுக்கு சரியான துரும்பு கிடைக்கல அவர் பொய்யாக்கிறதுக்கு. யார? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இப்ப நல்ல ஒரு துரும்பு கிடைச்சிட்டு எங்களுக்கு அவர் பொய்யாக்கிறதுக்கு. இது சாத்தியம் இல்லாத வேலை. ஒரு ராவை ஒரு இரவையில பைத்துல் மக்திஸ் போறோம்டா நாங்க மாச கணக்கு பிரயாணம் செய்யற இடம். அதை விட ஒரு இரவையில போறது. அங்கிருந்து 7 வாரங்களையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போயிட்டு வந்தார்னு சொல்லக்குள்ள குறைஷி காபிர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா போயிட்டு. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நெருக்கடிகளுக்கு ஆளானார்கள். அப்பவெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்திஸை சுமந்து வந்து அவருடைய கண் முன்னால் வச்சுக்கொண்டு காட்சிப்படுத்தினான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாசலையும் பார்த்து வரலாறு நான் சொல்லி தனிக்க பலவோடு தான் சொல்லி தனிக்கிறேன். இப்போ எனக்கு தேவை இப்படி எல்லாம் குறைஷி காபிர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில், குஷியாக இருக்கிற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ஏளனமாக கிண்டலாக சொல்லுகின்றார்கள், உங்களோட சாஹிப்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்ப்பிக்கிறதுக்கான துரும்பு கிடைச்சி அப்படின்னு சொல்லி போட்டு. அவ அபூபக்கர் சித்திக் இந்த விஷயம் தெரியா என்னன்னு கேட்குறாங்க. தெரியுமா உங்களோட சாஹிப் நேற்று இரவு பைத்துல் மக்திஸ் போறாராமே, இதை விட பெரிய பொய் என்ன இருக்கும்? 7 வாரங்களும் தாண்டி மேராஜுடைய பயணம் போயிட்டு வந்தாராமே, இதை விட பொய் என்ன இருக்கும் என்று சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக பதிலளித்தார்கள், இதை விட அற்புதங்களையே நான் நம்பியிருக்கேன், இது ரொம்ப பெரிய வேலையா அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்கள்ல இதை விட பெரிய செய்திகள் எல்லாம் ஒரு நொடிப்பொழுதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வஹியை கொடுக்குறாங்க. நான் இதையே நம்பிட்டு இருக்கிறேன், ஒரு இரவையில பைத்துல் மக்திஸுக்கு போற பெரிய வேலையா அப்படின்னு சொல்லி போட்டு அதை உண்மைப்படுத்தின மட்டுமல்ல உறுதிப்படுத்தினார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்தீக் என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு மறக்க மாட்டீங்க தானே? மறக்க மாட்டீங்க தானே இன்ஷா அல்லாஹ்? சரி, அப்ப பாருங்க, சொல்ல வந்த விஷயம் மறந்துட்டு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரையில வானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதை சொல்றதுக்காக தான் சொன்னேன் நான். இப்ப அப்ப இதை விட அற்புதமான விஷயங்களை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தின் பால் உயர்த்தி தன்பால் பாதுகாப்பாக வைத்துக் கூட அல்லாஹ்வுக்கு பெரிய வேலை அல்ல. இன்ஷா அல்லாஹ் பாபம் அல்லாஹ்வுடைய ஆற்றல், சக்தி, வல்லமை என்பதை இந்த ஆயத்தில் குர்சியின் மூலமாக நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் மரணிக்கல, ஆனால் அவர்களுக்கு மரணம் உண்டு. உலக அழிவுக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 10 அடையாளங்கள் வச்சிருக்கிறான், பெரிய அடையாளங்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல அப்படியே சொல்றாங்க. அதிலே முதலாவதாக சொல்லப்பட்ட மிகப்பெரிய மறுமையின் அடையாளங்களில் ஒன்றுதான் தஜ்ஜாலுடைய வருகை. நான் விவரிக்க விரும்பல, அது வேறு சப்ஜெக்ட். இரண்டாவது அடையாளம் தான் அந்த தஜ்ஜாலை கொலை செய்வதற்கு சாட்டப்பட்ட, உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவக்கூடிய, அந்த காலத்தில் ஆயுதம் ஒன்றும் செயல்படாது, இந்த அணுகுண்டு குணுகுண்டு எல்லாம் ஒன்று செய்யாது, வாள் மட்டும்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தால் காபிர்களை எதிர்த்து போராடுவார்கள். அவங்கள்ட்ட அணுகுண்டும் இருக்காது, துப்பாக்கியும் இருக்காது, எதிர்க்காது, இந்த பீரங்கிலும் இருக்காது, வாழ்த்தான். அது இப்ப தெளிவா விளங்கி கொண்டிருக்குது. உலகத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய புதிய நவீன ஆயுதங்கள் எல்லாம் காலப்போக்கில் சேர்ந்து போகக்கூடிய காட்சி தென்பட்டு கொண்டிருக்குது. இப்ப அல்லாஹ் நாடின அற்புதம், அற்பம், சாரி மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் நாடினால் அற்பம் இவைகள் எல்லாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொல்வதற்காக சாட்டப்பட்டவர்கள். அவங்களை தவிர யாருக்கும் அவனை கொல்ல இயலாது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்ன? அவருடைய இந்த மூச்சு, அவருடைய கண் பார்வை எவ்வளவு தூரம் போகும் அவ்வளவு தூரத்துக்கு போகும்.
அவன் வந்தா அந்த மூச்சு படக்கூடிய ஒவ்வொரு காபிரும் செத்து விடுவான், இறந்து விடுவான், உயிர் வாழ முடியாது. இதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டால் தஜ்ஜால் ஓடுவான், மறைவான், ஒளிவான். எந்த அளவுக்கு ஹதீஸில் சொல்லப்படுது, யதூபு கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா, அவன்டா உப்பு தண்ணீரில் கரைவது போல மறைஞ்சு போயிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரும் கண்ணுக்கு தென்படாம இருந்தாலும் விட மாட்டார்கள். விரட்டி விரட்டி சென்று பாபுலுத் என்ற இடத்துல அவனை அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வாளால வெட்டி கொள்வாங்க. அப்ப ஈசா விரிக்க விரும்பல, சப்ஜெக்ட் வேற, மறுமையிற அடையாளங்கள் 10, அவை சப்ஜெக்ட் வேற. இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்ப்போம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தால் 7 வருடங்கள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்வார்கள். இஸ்லாமிய ஆட்சி நிலவும், காவிர்கள் எல்லாம் ஒளித்து ஓடுவார்கள். மலைகளில் காடுகளில் எங்கெல்லாம் பதுங்க முடியும் அங்கெல்லாம் பதுங்கிடுவாங்க. அவங்களுக்கு முன்னால யாருக்கும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப 7 வருடம் நீதியாக ஆட்சி செஞ்சு அவட காலத்தில் தான் அடுத்த அடையாளம், மறுமையுடைய 10 அடையாளங்கள் ஒன்றான யாஜூஜு கூதம், யாஜூஜு மாஜூஜு கூட்டம் வெளிப்படும். இதெல்லாம் தனிப்பட்ட சப்ஜெக்ட்கள், தனியாக பேச வேண்டியவைகள். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சால் அல்லாஹ் ஹயாத்தை போட்டு தான் பேசுவோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவர்களையும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்தித்து அவர்களை அழிக்கும்படி பிரார்த்தனை செய்வார்கள், அழிக்கப்படுவார்கள். நீண்ட வரலாறு. அப்ப அவங்க இறங்குற நேரத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அநீதியை ஒழித்து நீதியை நிலைநாட்டி கொண்டிருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதுவும் தனிப்பட்ட சப்ஜெக்ட், ஆனால் பெரிய 10 அடையாளங்கள் ஒன்றாக ரசூல் அப்படி சொல்லல. 10 அடையாளங்களின் ஆரம்பம் தஜ்ஜாலுடைய வருகை, அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, அதுக்கு பிறகு யாஜூஜு மாஜூஜு கூட்டம், அப்படி தொடருது. சரியா? அப்ப மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பையத்து செய்யப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி பொறுப்பை கையிலேற்று நீதியாகவும் நியாயமாகவும் ஆட்சி செஞ்சு கொண்டிருப்பார்கள். ஹதீஸ்ல வருது, யம்லஉல் அர்த அத்லன் வ கிஸ்தன் கமா முலியத் ظுல்மன் வ ஜௌரன். எப்படி பூமியில அநீதியும் அட்டூழியங்களும் நிரம்பி போயிருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் ஒழித்து பூமி முழுவதும் நீதியையும் நியாயத்தை நிலைநாட்டுவார்கள். யாரு? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது திமஷ்கில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் உமவி, மனாரத்துல் பைதா இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல தொழுகைக்காக மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள். சில ரிவாயத்துகள் அசர் என்று சொல்லப்படுது, சில ரிவாயத்துகள் லோஹர் என்று சொல்லப்படுது, அல்லாஹு ஆலம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 வானவர்களின் இறக்கையில் கையை வைத்தவர்களாக, முத்து போன்ற தண்ணீர்கள் தெளிக்கக்கூடியவர்களாக வானத்திலிருந்து இறங்குவார்கள். எங்க? மனாரத்துல் பைதா, வெள்ளை மனாராவில் இறங்குவாங்க. இறங்கி வந்தால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னுக்காகுவாங்க, வாங்க தொழுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டு முடியாதுன்னு சொல்றாங்க. தக்ரீமத்தன் லி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சங்கை செய்வதற்காக அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாலும் பின்வாங்கி விடுவார்கள். நீங்களே தொழுவீங்க என்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வார்கள். அதுக்கு ஒரு ஆட்சி நிலவும். நான் சுருக்கமாக சொன்னேன், இது நீண்ட வரலாறு. 7 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு பிறகு அவர்கள் மரணித்து விடுவார்கள். அப்ப அவர்களுக்கு மரணம் இருக்குது, நித்திய ஜீவன் அல்ல. அடுத்து தஜ்ஜால். தஜ்ஜாலை பொறுத்த வரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்தே கண்டதாக சொல்லப்படுது. தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெரிய நீண்ட ஹதீஸில் அவரை கண்டதாகவும் அவருடைய தோற்றத்தை கண்டதாகவும் சங்கிலிகளினால் கட்டி பிணைக்கப்பட்ட ஒரு பலவானாக தோற்றத்தில் அந்த தீவில் கண்டதாகவும் ஹதீஸ் சஹீஹாக வந்திருக்கு. ஏற்கனவே தஜ்ஜாலின் வருகை என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்லிக்கிறேன். இவனை பொறுத்த வரையில் கடைசி காலத்தில் வெளிப்படுவான்
அவன் பிறப்பான்னு சொல்லப்படலை. ஹுரூஜு தஜ்ஜால் தான் எல்லா ஹதீஸிலும் வருது. தஜ்ஜாலுடைய வெளிப்பாடு. அப்ப பிறந்திருக்கிறான் என்பது அர்த்தம். மறைக்கப்பட்டிருக்கிறான் மக்களுக்கு. அவனுடைய காலம் வரும்போது அல்லாஹ் தஆலா வெளியிட்டுவான் அவனை. யாஜூஜு மாஜூஜு கூட்டமும் துல்கர்னைன் என்ற அரசனுடைய காலத்தில் உலகத்தில் 2 பேருக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தையே ஆளும் தன்மையை கொடுத்தான். இந்த உலகத்தில் 2 பேருக்கு மட்டும்தான். ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அடுத்த 2வது துல்கர்னைன். துல்கர்னைன் என்ற மன்னன் சாலிஹான நபி அல்ல. உலகம் முழுவதையும் ஆட்சியக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் அல்லாஹு தஆலா துல்கர்னைக்கு கொடுத்திருந்தான். இந்த துல்கர்னைன் என்பவர் இடத்துல அந்த யாஜூஜு மாஜூஜு கூட்டம் அடைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் வாழக்கூடிய மக்களால் முறைப்பாடு செய்யப்படுது. பஹல் நஜ்அலு லக ஹர்ஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா. துல்கர்னைனே, உங்களுக்கு நாங்கள் ஒரு கொடையை, நன்கொடையை சேர்த்து தருகிறோம். இந்த யாஜூஜு மாஜூஜு கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக ஒரு தடுப்பை ஏற்படுத்த மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல பின்பகுதியில் கடைசி பகுதியில் வருது. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க தந்த எனக்கு அவசியம் இல்லை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய மாமக்கன்னி பீஹி ரப்பி ஹைரும் மிம்மா, நீங்கள் தரக்கூடிய விட அதே எனக்கு சிறந்தது. அல்லாஹ் எனக்கு ஆற்றலையும் சக்தியையும் தந்திருக்கான், முழு உலகத்தையும் ஆளக்கூடிய ஆட்சி. அதனால் கூட கொடையில் அமைருக்கு தேவையில்லை, சேத்துங்க இரும்புகளை, உருக்குங்க இரும்புகளை. நான் சொல்லக்கூடிய இந்த 2 இடத்துக்கு இடையில ஒரு தடுப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களை உற்சாகப்படுத்தி தடுப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த தடுப்பை தாண்ட முடியாதவாறு அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார். தினந்தோறும் அந்த தடுப்பை உருக்கினாலும் இரும்பினாலும் பார்க்கப்பட்ட அந்த தடுப்பை, 2 மலைகளுக்கு இடையில போடப்பட்ட அந்த தடுப்பை யாஜூஜு மாஜூஜு கூட்டத்தினர் தோண்டிக் கொண்டே இருக்கிறாங்க வெளியே வாரத்துக்கு. பின்னேரமாக கூட கலைப்படைந்து போயிடுவாங்க. திரும்ப அல்லாஹ் தஆலா திரும்ப அதே மாதிரி திருப்பிடுவானத, இருந்த மாதிரியே மீட்டிடுவான். அடுத்து அவனுக்கு பார்ப்பாங்க, ஆஹா நாங்கள் தோண்டு எல்லாம் திரும்ப மறைஞ்சிட்டே அப்படின்னு திரும்ப தோண்டுவாங்க. இப்படி தொடர்ந்து நடக்கும். எப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வருமோ, அவர்கள் வெளிப்பட வேண்டிய காலம் வருமோ, அப்ப அல்லாஹ் தஆலா சத்தை, தடுப்பை துண்டு துண்டாக ஆக்கி விடுவான், வெளிப்பட்டு விடுவார்கள். அப்ப அவர்களுடைய தொல்லை நீண்ட வரலாறு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அது வெளிப்படும். அப்ப அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து அல்லாஹ்வுடைய துஆ கேட்டு பாதுகாக்கப்பட்ட பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விடுவார்கள். தஜ்ஜாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு முன்னால காலத்தில் ஆரம்ப காலத்தில் வெளிப்படுவான். அப்ப அவர்களை விரட்டி சென்று கொல்லுவார்கள், கொலை செய்வார்கள். அப்ப தஜ்ஜாலுக்கு நிரந்தர வாழ்வு கிடையாது. அப்ப அல்லாஹ்வை தவிர இந்த உலகில் அவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பினத்துக்கும் நிரந்தர வாழ்வு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அபை மித்த பஹுமுல் காலிதூன். நபியே, நீரே மரணிப்போராக இருக்கும் போது அவர்களா நிரந்தரமாக வாழப் போறார்கள்? அல்லாஹ் கேட்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரந்தர வாழ்வை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு யாருக்கும் நிரந்தர வாழ்வு கிடையாது, அல்லாஹ்வை தவிர. பின்னால் பாப்போம் எவ்வளோ சராஹத் ஹதீஸ் வரணியில் போட்டு. அதனால அல் ஹை என்று சொல்லக்கூடிய நிரந்தர வாழ்வு கொண்ட நித்திய ஜீவன் என்றும் மரணிக்காதவன் அல்லாஹ் மாத்திரம்தான். குர்ஆன்ல குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்துவிடும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர. அப்படின்னா அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் தான் மிஞ்சும் அர்த்தம் இல்லை. முகம் மிஞ்சினால் முகத்தோடு சம்பந்தப்பட்ட ஏரிய சிபாத்துகளும் கண்டிப்பாக மிஞ்சிடும். எனவே அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் அழிந்துவிடும். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வஹுவல் அவ்வல், அவன் தான் ஆரம்பமானவன்,
அவனுக்கு முன்னால எதுவுமே கிடையாது. வஹுவல் ஆஹிர், அவன் கடைசியானவன், அவனுக்கு பிறகு எதுவுமே கிடையாது. வஸ்ஸாஹிர், அவன் உயர்ந்தவன், அவனுக்கு மேலே எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுக்கு மேலே எதுவும் இல்லை, இல்லை அல்லாஹ்வுக்கு கீழே தான். வல் பாத்தின், எல்லாருக்கும் மறைவானவன், ஆனால் அவனுக்கு எதுவும் மறையாது. இப்ப இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ்வை தவிர மற்றெல்லாம் அழியக்கூடியவைகள், அல்லாஹ் மாத்திரம்தான் நித்திய ஜீவன் என்று சொல்லுகின்றான். ஒரு பிரபல்யமான துஆ முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய கதா, அதாவது டைன், கடன்களை தீர்க்குமாறு அல்லாஹ்வோட கேட்கக்கூடிய மிக பிரபல்யமான பிரசித்தியமான ஒரு துஆ, மிகச்சிறப்பான ஒரு துஆ. எனவே அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி ஸபஅ வ ரப்பல் அர்ஷில் அஸீம் வ ரப்பல் அர்த் வ ரப்பனா ரப்ப குல்லி ஷை ஃபாலிகல் ஹப்பி வன் நவா முனஸ்ஸிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன் அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் அன்த ஆகிதும் பினாசியதி அன்தல் அவ்வல். அந்த துஆல வருது, அன்தல் அவ்வல், நீயே முதலானவன், உனக்கு முன்னால எதுவும் இல்லை. அன்தல் அவ்வல் ஃபலைஸ கப்லக ஷை, உனக்கு முன்னால எதுவும் இல்லை. வன்தல் ஆகிர், நீ கடைசியானவன், உனக்கு பின்னால எதுவும் இல்லை. வாந்தல் ஸாஹிர், நீ உயர்ந்தவன், எல்லாரை விட உயர்ந்தவன், உனக்கு மேலே எதுவும் இல்லை. வாந்தல் பாத்தின், நீ மறைவானவன், உனக்கு எதுவுமே மறையாது என்று அல்லாஹ்வுடைய பண்புகளை, சிபத்துகளை, அல்லாஹ்வுடைய வலிமைகளை சொல்லிவிட்டு பின்வருமாறு துஆ கேட்கணும். எப்படி? இக்தி அன் நித்தைன், எப்படி? இக்தி அன் நித்தைன், இந்த முன்னால சொல்லப்பட்ட அல்லாஹ்வை புகழக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு, இறைவா என்னுடைய கடனை தீர்த்து விடு. வாக்னினி மினல் ஃபக்ர், ஏழ்மையிலிருந்து என்னை விடுவி, எனக்கு வசதித்தா என்று கேட்கக்கூடிய துவா சின்ன துவா தான். மனிதனுடைய, அதாவது மிக நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடிய துவா. ஆனால் துவாவுக்கு முன்னால அந்த துவா கபூலாக்கி எங்களுக்கு வழங்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை புகழ்றோம். எப்படி? அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி ஸபஅ, 7 வானங்களின் இறைவனே, வ ரப்பல் அர்த், பூமியின் இறைவனே, வ ரப்பல் அர்ஷ், அர்ஷுடைய இறைவனே, ரப்பல் அர்ஷில் அஸீம், மகத்துவமான அர்ஷின் இறைவனே, ரப்பனா, எங்களுடைய இறைவா, வ ரப்ப குல்லி ஷை, அனைத்து படைப்பினங்களும் இறைவனே, ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா, ஃபாலிகல் ஹப்பி வன் நவா, அதாவது விதைகளையும், அதாவது கொட்டைகளையும் பிறந்தி தானியங்களை உயிர்ப்பிப்பவனே, முனஸ்ஸிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன், தௌராத், இன்ஜீல், குர்ஆன் போன்ற வேதங்களை இறக்கியவனே, எல்லாம் அல்லாஹ் புகழ்றது. அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் அன்த ஆகிதும் பினாசியதி. அல்லாஹு அக்பர். நீ படைத்த அனைத்து படைப்பினங்களின் நாசியா, இந்த மூக்கன கயிறு உட கையில இருக்குது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்படிப்பட்ட உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக, எதை விட்டும்? அனைத்து தீங்கை விட்டும். அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன், அனைத்து வஸ்துக்களின் தீங்கிலிருந்தும், அந்த அனைத்து வஸ்துக்களின் மூக்கணங்கயிறு கையில இருக்குது, உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அன்தல் அவ்வல், நீ முதலானவன். ஃபலைஸ கப்லக ஷை, உனக்கு முன்னால் எதுவும் இல்லை. அன்தல் ஆகிர், நீ கடைசியானவன், உனக்கு பின்னால் எதுவும் இல்லை. வந்தல் ஸாஹிர் ஃபலைஸ ஃபௌகக ஷை, நீ உயர்ந்தவன், உனக்கு மேலே எதுவும் இல்லை. வந்தல் பாத்தின், நீ மறைவானவன், உனக்கு எதுவுமே மறையாது. ஃபலைஸ தூனஹு ஷை, அவனுக்கு எதுவுமே தூரத்தில் இல்லை, அண்மையில இருக்குது என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நாங்கள் கேட்கிற துவா என்ன? கடனாளி தன்னுடைய கடனை விட்டும் அதை பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் வசதியை கொடுக்க வேண்டும். இக்தி அன்னி தைன் வக்னினி மினல் ஃபக்ர். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாக இருக்குது. இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ்,
வாழ்க்கை கஷ்டமா இருக்குது, துன்பமா இருக்குது, எந்த வசதியும் எனக்கு இல்லை, நான் கடனாளியா இருக்கிறேன் என்று முறைப்பட்ட நேரத்தில் இந்த துஆவை ஓதுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். யாராவது கடனாளியாக இருந்தால் இந்த துஆவை பாடமாக்கி ஓதுங்க, நிச்சயமாக விடிவு கிடைக்கும். அப்போ இந்த ஹதீஸை நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், அந்தல் அவ்வல், அவன் ஆரம்பமானவன். அப்போ அவனுடைய ஹயாத்துக்கே ஆரம்பம் எங்களுக்கு தெரியாது. வஹுவல் ஆகிர், அவன் தனியாக கடைசியானவன், அவனுக்கு எந்த முடிவும் கிடையாது. வஹுவல் ஸாஹிர், எல்லாத்தையும் உயர்ந்தவன். ஃபலைஸ ஃபௌகஹு ஷை, அவனுக்கு மேலே எதுவும் இல்லை. அவனுடைய படைப்பினங்கள் அனைத்தும் அவனுக்கு கீழே இருக்குது, அதுவும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருக்குது. எனவே மிக முக்கியமான பிரபல்யமான துஆ, பாடமாக்கி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்தது ஒரு விசாலமான ஹதீஸ். அதில் அந்த சப்ஜெக்டில் மட்டும் நான் சொல்கிறேன், ஏதாவது சொல்கிறேன்னா அதுக்கே ஒரு பாடம் போயிடும். சஹீஹான ஹதீஸுகளில் சூரூதப்படம் என்பது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸில் பின்வருமாறு வருது. எப்படி? யஜீஉ மலக்குல் மவுத், இந்த உலகம் அளிக்கப்பட்ட நேரத்தில் மலக்குல் மவுத் ரப்பிடத்திலே வருவார். இல் ஜப்பார், எவ்வாறு அடக்கி ஆளக்கூடிய அரசனாகி அல்லாஹ்விடத்திலே வருவார். ஃபயகூல், அவர் சொல்லுவார், யா ரப் மாத ஹமலத்துல் அர்ஷ், இறைவா உனது அரசை சுமந்திருந்தவர்கள் எல்லாம் மௌத்தாக்கிட்டேன். ஃபயகூலுல்லாஹ், அல்லாஹ் கேட்பான், வஹுவ அஅலமு மன் பக்கிய, யாரெல்லாம் மீதமா உயிரில் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க என்பது அவனுக்கு தெரியும் அல்லாஹ்வுக்கு. இருந்தாலும் மலக்கு மௌத்தில் கேட்கிறாங்க. அல்லாஹு தாலா என்ன கேட்கிறான்? மன் பக்கிய, யாரு மௌத்தாக உயிரோடு இருக்காங்க இன்னும். அப்ப மலக்குல் மௌத் சொல்லுவாரு, பகீத அந்த யா ரப் அல் ஹை அல்லதி லா தமூத். இதான் பாரதத்தியான சப்ஜெக்ட். மலக்குல் மௌத் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவாரு, யா அல்லாஹ், என்றுமே இறக்காத நித்திய ஜீவன் கொண்ட நீ பாக்கியா இருக்கிறாய். அடுத்தது ஜிப்ரீல் பாக்கியா இருக்காரு, மீகாயில், இஸ்ராபீல், இவங்க 3 பேரும் பாக்கியா இருக்காங்க. அதோட மிஸ்கீன் நானும் இருக்கிறேன் என்று மலக்குல் மௌத் சொல்லுவார். பபகீது அன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், ஃபல்யுமித் ஜிப்ரீல் மீகாயில் வ இஸ்ராபீல். சரியா? ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராபீல் எல்லாத்தையும் மௌத்தாக்குங்க. ஏன்னா மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றவர். அப்போ அவங்களோட உயிரெல்லாம் கைப்பற்றப்பட்டுடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷை பேச வைப்பான். வயுன்திகுல்லாஹுல் அர்ஷ், அர்ஷ் பேசும், யா ரப் துமீது ஜிப்ரீல் வ மீகாயில் வ இஸ்ராபீல், ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராபீல் போன்றவரை நீ இறக்கச் செய்து விட்டாயா என்று அர்ஷ் பேசும். அல்லாஹு தஆலா சொல்வான், உஸ்குத், மௌனமாயிரு. வைன்னி கதப்துல் மௌத அலா மன் தஹ்த அர்ஷி, என் அர்ஷி கீழே இருக்கக்கூடிய அனைவருக்கும், என்னுடைய படைப்பில் அனைவருக்கும் நான் மௌத்தை பதிந்து விட்டேன். அதில் மாற்றம் கிடையாது. அதனால ஜிப்ரீல், இஸ்ராபீல் இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க. அல்லாஹு அக்பர். சும்ம யஜீஉ மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் அல்லாஹ் இடத்துல வருவார். இப்போ அல்லாஹு தஆலா அவர்கிட்ட கேட்பான். அவர் சொல்லுவார், மாத ஜிப்ரீல் மீகாயில் இஸ்ராபீல் எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், மமன் பக்கிய, வேறு யார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு கேட்பான். அப்போ மலக்குல் மௌத் சொல்லுவார், பகீத அந்த அல் ஹய்யுல் கய்யூம் அல்லதி லா தமூத், என்றுமே இறப்பெய்தாத நித்திய ஜீவனாகிய நீ பாக்கியா இருக்கிறாய், இந்த மிஸ்கீனும் பாக்கியா இருக்கிறேன் வானான்னு சொல்லுவார். யாரு? மலக்குல் மௌத். அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்தை பார்த்து சொல்லுவான்,
அந்த ஹல்கும் மின் ஹல்கி, நீயும் எனது படைப்பினங்கள் ஒரு படைப்பு. ஹலக்துக லிமா கத்தரா, இப்போ நீ பார்க்கறாதான காட்சிகள், இதுக்காகத்தான் உன்னை நான் படைத்தது. நான் உயிரோட கைப்பற்றதுக்காகத்தான் உன்னை படைச்சிருக்கேன். இப்போ எல்லாரும் மௌத்தா போயிட்டா நீ மட்டும் தான் பாக்கியா இருக்கா என்னோட சேர்த்து. அல்லாஹு தாலா மலக்குல் மாத்தை பார்த்தா மொத் இறந்து விடு, அவரும் இறந்துடுவார். சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஃபயமூது மலக்குல் மௌத். இப்ப அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பனமும் இருக்காது, எல்லாம் மௌத்தா போயிடும். அல்லாஹு தாலா சொல்லுவான், அனல் ஜப்பார் அனல் மலிக், நான் தான் அடக்கி ஆளக்கூடிய ஆட்சியாளன், நான் தான் அரசன். கேட்பான் அந்த நேரத்தில், லிமனில் முல்குல் யௌம், ஆட்சி அதிகாரம் என்று யாருக்கு என்று அல்லாஹ் கேட்பான். 3 விடுத்தம் கேட்பான். அப்படி லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம் அல்லாஹ் கேட்பான். இந்த ஆட்சி அதிகாரம் யாருக்கு யாருக்கு? யாரிடத்திலும் இந்த பதிலும் வராது. அப்போது அல்லாவே தனக்கு பதில் சொல்லிக் கொள்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாளக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹ்வுக்கே என்று ஆட்சி அதிகாரம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனக்கே பதில் சொல்லிக் கொள்வான். ஒரு நீண்ட ஹதீஸில் இந்த சப்ஜெக்ட் தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்திருக்கிறேன் நான். அது என்னது? என்னது? சொல்லுங்க. அல் ஹை, நித்திய ஜீவன், என்றும் மரணிக்காதவன் என்ற வார்த்தை அந்த ஹதீஸில் வந்திருக்குது. இந்த மலக்குல் மௌத் சொல்லுவாரு, பகீத் அந்த அல் ஹை அல்லதி லா யமூத், என்றுமே இறப்பெய்தாத ரப்பே நீ பாக்கியா இருக்கிறான்னு மலக்குல் மௌத் சொல்லுவார். அந்த லஃப்தில் வந்திருக்கிறதுனால தான் இந்த ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம். இந்த நீண்ட ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் சூரூதுதல் சம்பந்தமாக வரக்கூடிய அல்ல மரபேறு சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் சொல்லும் போது சந்தர்ப்பம் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் பற்றி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது, யௌமஹும் பாரிஸூன யௌமஹும் பாரிஸூன லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை. எப்படி? யௌமஹும் பாரிஸூன லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை. அதாவது மனிதர்கள் படைப்பினங்கள் அனைத்தும் வெளிப்பட்டு வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறையாதே. லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவருடைய படைப்பினங்கள் பற்றி எந்த ஒரு செய்தியும் அல்லாஹ்வுக்கு மறையாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹ்வுக்கு என்ன அல்லாஹ் பதில் சொல்வான். 40வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லும்போது, யார் மீது தவக்குல் வைக்க வேண்டும் என்று சொல்லும் போது பின்வருமாறு அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வதவக்கல் அலல் ஹை அல்லதி லா யமூத் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். நபியே, என்றும் இறப்பெய்தாத நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்வின் மீது மட்டுமே தவக்குல் வைப்பீராக, அவனை அவனுடைய புகழை கொண்டு துதிப்பீராக. வஸப்பிஹ் பிஹம்திஹி, அவனுடைய புகழை கொண்டு துதிப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். அப்ப இது ஹை என்ற இஸ்ம், பேர், அல்லாஹ்வுடைய திருநாமம். அதுல திருநாமம் இருக்குது, சிஃபத்தும் இருக்குது. நிரந்தர வாழ்வு என்ற சிஃபத் அல்லாஹ்வுக்கு இருக்குது. நித்திய ஜீவன் என்ற அந்த சிஃபத்து அல்லாஹ்வுக்கு இருக்குது. அவனை தவிர வேறு யாருக்கும் நித்திய ஜீவன் கிடையாது. இரண்டாவது இஸ்ம் அதே அல் கய்யூம், அல் ஹை அல் கய்யூம். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல
அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னா வரும் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அப்ப இரண்டாவது திருப்பெயர் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒன்று அல் கய்யூம். கய்யூம் என்ற வார்த்தை காம என்று சொல்லி வந்தது, முபாரகா. காம் என்றால் நின்றான் அர்த்தம். காயும் பி அமாலில் ஜமா என்று சொல்லப்பட்ட ஜமாத்தினுடைய அனைவருடைய காரியங்களையும் பொறுப்பேற்கக்கூடியவர் சொல்றது காயும் பில் அமால் ஜமா. அல்லாஹ்வை பொறுத்தவரையில் கய்யூம் முபாரகா அப்படின்னா தன்னிலே நிலைத்திருப்பவர், அவனுக்கு யாரும் உதவியும் தேவையில்லை. மாறாக அவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் அவனிடத்தில் தேவையுள்ளவை. அவனிடத்தில் தேவையில்லாத எந்த ஒரு படைப்பும் கிடையாது, அனைத்தும் அவனிடத்தில் தேவையுள்ளவை. இதாம் கய்யூம் என்பதற்கான அர்த்தம். தன்னிலே நிலைத்திருந்து மற்றவர்களை பராமரிக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய, தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் தான் அல் கய்யூம். அல் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்றான். சூரத்துல் இந்த அலிஃப் லாம் மீம் சஜ்தா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முதலாவது ரக்காத்தில் ஓதப்படக்கூடிய 4வது வசனம், 5வது வசனம், 4, 5, 2. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம். அல்லாஹுதான் 7 வானங்களையும் பூமியையும் படைத்து அவைகளில் உள்ளவைகள் அனைத்தையும் படைத்தவன். எத்தனை நாட்கள்ல? 6 நாட்கள்ல. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நாங்க பார்க்கிறோம் உலகத்தில் வருடக்கணக்காக மனிதன் செய்யக்கூடிய அழிவுகளை ஒரு சில தினங்கள்ல, ஒரு சில நிமிடங்கள்ல, ஒரு சில நொடிப்பொழுதுகள் அல்லாஹ் தாக்குறான். சுனாமி ஏற்பட்டுச்சு, எவ்வளவு நேரம் இருந்துச்சு? சில நிமிடங்கள். எவ்வளவு பெரிய அழிவு ஏற்படுத்துச்சு. இலங்கையில மட்டுமா? இலங்கையில மட்டும் 40,000 பேருக்கு மேல மௌத்தானார்கள், இறந்து போனார்கள். உலகளாவிய ரீதியில இந்தியா, அங்கால ஆசிய நாடுகள் ஏராளம், அங்கால ஐரோப்பிய நாடுகள், இப்படி எல்லா நாடுகளையும் இந்த சுனாமியினால பாதிப்பு ஏற்பட்டுச்சு. 2004 ஏற்பட்ட சுனாமி எவ்வளவு நீடிச்சிச்சு? சில நிமிடங்கள். அதில் உயிர் தப்பியர் சொல்றாங்க, கண் மூடி கண் திறக்கிறதுக்கு இல்லை, தண்ணி தகல வானத்தை கூரை மட்டும் தூக்கிட்டு, யா அல்லாஹ். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு இடையில, பிள்ளைகளை பாதுகாப்பாக எடுத்துட்டு போறதுக்கு இடையில எங்களை தண்ணியை நெஞ்சு கூரை அளவுக்கு தூக்கிட்டு, அல்லாஹு அக்பர். அப்ப இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹுக்கு மிச்சம் நேரம் தேவைப்படாது. அப்ப இந்த உலகிலையும், இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 6 நாட்கள்ல படைச்சிருக்கான். ஃபீ சித்தத்தி அய்யாம் ثم استوى على العرش. பின்னர் தன்னுடைய அர்ஷின் மேல் அமர்ந்தான். மாலக்கும் மின் தூனிஹி மின் வலியின் வலா ஷஃபீ. அவனல்லாமல் உங்களுக்கு எந்த பாதுகாவலனும் இல்லை, எந்த பரிந்து பேசுவனும் இல்லை. மாலக்கும் மின் தூனிஹி மின் வலி, பாதுகாவலன் யாரும் இல்லை அல்லாஹ் தவிர. ஷஃபீ, பரிந்து பேசுவான் யாரும் இல்லை. நாங்கள் நினைச்சு கொண்டுக்கலாம், இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, சபா செய்யறதுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே நினைக்கலாம். இதெல்லாம் நீடிக்காதவைகள். அல்லாஹ் சொல்றான், மாலக்கும் மின் தூனிஹி மின் வலியின் வலா ஷஃபீ அஃபலா ததக்கரூன். நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று சொல்லி போட்டு, யுதப்பிருல் அம்ர்,
அதான் அங்கே பாடத்து தேவையானது. தத்பீர், நிர்வகிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், கோடான கோடி படைப்பினங்களின் அனைத்து காரியங்களையும் கொஞ்சம் கூட பிசகாமல் நிர்வகிக்கக்கூடிய தத்பீர். வானம் பூமிக்கு இடையில எப்ப யுதப்பிருள் அம்ரமின சமா இலல் அர்த், இலசமா வானத்திலிருந்து பூமி வரையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களின் காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ். அதான் கையூம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த கையூம் என்பதற்கு சில ஐமாக்கள் இப்படி விளக்கம் சொல்றாங்க. அல் காயிம் பிதாத்திஹி அல் முகீமு லிகைரிஹி ஃபலா யஹ்தாஜு சுப்ஹானஹு லிஅஹத். அவன் தன்னிலேயே நிலைத்திருப்பவன், மற்றவர்களுக்காக நிலைத்திருப்பவன், அவனுடைய யாருடைய உதயம் அவனுக்கு தேவையில்லை. ஃபலா யஹ்தாஜு சுப்ஹானஹு லிஅஹத், யாரும் அவனுக்கு உதவி செய்ய கட்டாயம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ் சொல்லி போட்டு வகுல்லு அஹதின் யஹ்தாஜு இலைஹி, அவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களும் அவனிடத்திலே தேவையுள்ளவர்கள். வஹுவ சுப்ஹானஹு காயிமுன் அலா குல்லி ஷைஇன் பில் ஹிஃப்த், அவன் படைத்த அத்தனை படைப்பினங்களையும் பாதுகாப்பது, வர்ரிஆயா பராமரிப்பது, வத்தத்பீர் நிர்வகிப்பது, அனைத்தையும் தனித்திரண்டு செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவன் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் தான் கையூம். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா வ குல்லும் ஃபீ கிதாபின் முபீன். அல்லாஹு அக்பர். இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினமும் கிடையாது, மனிதன் மட்டுமில்லை, எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. அது கொசுவாகவும் இருக்கலாம், அல்லது சில எறும்புகள் கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் கூட இருக்குது. கடிக்கும் கடிச்சு பூரா எறும்புக்கு தெரியும். யா சுப்ஹானல்லாஹ், அந்த கண்ணுக்கு தெரியாத எறும்புக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பவரை பாருங்க. அப்ப உலகத்தில் எந்த படைப்பும் கிடையாது, அவைகளுக்குரிய வாழ்வாதாரங்களை அவன் சுமந்தவனாகவே அன்றி எல்லாவற்ற பொறுப்பு தான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அது மட்டுமல்ல, வ யஅலமு முஸ்தகர்ரஹா, அவருடைய வாழ்விடங்கள் எங்க என்பதை அல்லாஹ் அறிவான். வ முஸ்தௌதஅஹா, அது எங்க போய் அடையும் என்பதையும் அல்லாஹ் அறிவான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். குல்லும் ஃபீ கிதாபின் முபீன். இவை அனைத்தும் தெளிவான ஏட்டில் பதியப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 11ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்றான். அப்ப அல் ஹை அல் கையூம் என்ற 2வது வாக்கியம் நித்திய ஜீவன், அல் கையூம் தன்னிலே நிலைத்திருப்பவன், மற்றவர்களுடைய காரியங்களை பொறுப்பேற்று அதை பாதுகாத்து நிர்வகித்து பராமரிப்பவன். சுப்ஹானல்லாஹ். இந்த 2 திருநாமங்களும் ஹதீஸில் பார்க்கிறோம், இஸ்முல்லாஹில் ஆதம் என்று போடப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், இந்த 2 திருநாமங்களையும் முன்வைத்து ஒருவர் துஆ செய்தால், பிரார்த்தனை செய்தால் அந்த துஆ கபூலாகும் என்று சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கு. அப்படியார் ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்காங்க எங்களுக்கு. எப்படி? யா ஹய் யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அல்லாஹு அக்பர்.
ஹய்யுல் கய்யூம் ஆகிய ரப்பே, உன்னுடைய அருளை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன். அஸ்தகீஸ் டல் ஆபத்தின் போது கேட்கிற சொல்றது இஸ்திகாதான் எழு போட்டு, அந்த இஸ்திகாதா ஆபத்திலிருந்து மீட்சி தருமாறு உன்னிடத்திலே கேட்கின்றேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல, எனது அனைத்து காரியங்களை சீர்படுத்தி விடுவாயாக. அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல, எனது அனைத்து காரியங்களையும் சீர்படுத்தி விடுவாயாக. வலா தகில்னி இலா நப்சி தர்ஃபதைன், கண்மூடி கந்திருக்கிற அளவுக்காவது என்னுடைய காரியங்களை என்னிடத்திலே சாட்டி விடாதே. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பான ஒரு துவா. காலையில மாலையில வளமையாக ஓதி வர வேண்டிய துவா. எப்படி? யா ஹய் யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்முல்லாஹில் ஆதம் என்று சொல்லப்படக்கூடிய 2 திருநாமங்களை வைத்து கேட்கக்கூடிய துவா. இப்படி கேட்பது அல்லாஹ்வுடைய துவா கபூலாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி அல் ஹய்யுல் கய்யூம் என்ற அந்த வாக்கியத்துக்கான விளக்கம் உங்களுக்கு தரப்படுகின்றது. அடுத்த வாக்கியம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். இப்போ ஆரம்பித்தோம்னு சொன்னால் முடிக்கிறதுக்கு நேரம் போதாது, அதனால் இதோட நிறுத்திக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 3வது வாக்கியத்தின் விளக்கம் என்ன என்பதை பார்ப்போம். நாங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது பயான் என்று சொல்லி வலது காதலை எடுத்து கேட்டு இடது காதலாக விட்டுட்டு போயிடாதீங்க. இவைகள் அனைத்தும் அறிவு பொக்கிஷங்கள். நான் சொன்னவைகள் என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, அல்லது எனக்கு முன் சென்ற இமாம்களுடைய வார்த்தைகள் அல்ல, அல்லது தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்களுடைய கருத்து அல்ல. மாறாக ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லக்கூடிய அவருடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொன்மொழிகளில் ஹதீஸ்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுகளை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மனதில் பதிய வச்சுக்கணும். பதிய வச்சுக்கொண்டு இந்த ஆயத்துல் குர்சியுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் இத்தனை 6666 வசனங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்க இந்த 6666 வசனங்கள்ல இந்த ஆயத்துல் குர்சி தான் மிக முக்கியமானது, மிகச்சிறந்தது, மிக கண்ணியமானது என்று ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க என்பதை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதன் மூலமாக, அதனை கருத்தை புரிந்து செயல்படுவதன் மூலமாக மறுமையில் ஈடேற்றம் பெறுவதற்கு முயற்சிப்போமாக. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.